வெல்கம் டு மை சேனல். பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன மழை பெஞ்சுது. அந்த சிறிய மலைக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பசுமையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் காட்டி இருக்கிற வீடியோவில் அது எவ்வளோ பாலைவனமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஞ்சம் எவ்வளோ எந்த அளவுக்கு பரவாயில்லாமல் பசுமையாக இருக்குது பாருங்கள். தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டே இருந்தால் இந்த மாதிரி பசுமையாக இருக்குது. மழையே கிடையாதுங்கிறனால இப்போவுமே சரியான மழை இல்லை. எல்லா பக்கமும் நிறைய பக்கம் நல்ல மழை. இங்கே வந்து ஏதோ லேசான மழை அந்த கண்டிஷனில் தான் பெய்ஞ்சிருக்குது. ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து லேசாக மேய்து. அப்பவும் வயிற்றுக்கு பத்தாது. நம்ம பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாலை கழிவுகளை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நம்ம இவ்வளோ நாளாக இருந்தனால நிறைய ஆடுகளுக்கு வந்து கால்சியம் சத்து மாதிரி சத்து பற்றாக்குறையாகி நிறைய ஆடுகளுக்கு வந்து வைத்தியம் போச்சு. போனோம் வாரத்தில் இன்னுமே 2-3 ஆடு வந்து நிறைய ஆடு வந்து கரெக்டான கண்டிஷனுக்கு வரல. இருக்குது அது வந்து கால்சியம் சத்து இல்லையாட்ட தெரியுது. இதை கொடுமைக்கு போடுறதுனால பார்த்திங்கன்னா அதே மாதிரி கரெக்டாக இல்லாமல் நிறையா அந்த மாதிரி தங்கி இருக்குது. இந்த மழை பெஞ்சு இப்போ வரும் காற்று கிழக்கு திசையிலேருந்து காற்றடிக்குது. மழை லேசாக தான் வருது. மழை பெருசாக வந்து கரை வெள்ளை ஓடுற மாதிரி பெஞ்சால் தான் எங்களுக்கு வந்து குடிநீர் மற்றெல்லாம் எல்லாமே. ஆனால் இந்த வருஷம் வந்து மழை ஆரம்பிச்சதே எங்கள் ஏரியாவுக்கு லேட்டு. அது மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரியான மழையும் இல்லை. அந்த லெவல் இருக்குது. அதுன்னு இது எங்கள் ஏரியாவில் அதிகமாக வளர்கிற கொழுக்கட்டாம்பில் அப்படிம்பாங்க. அதிக சத்து இருக்குது இதில். இந்த பில் வந்து இதை சாப்பிட்டா ஆடு மாடு வந்து நல்லா பால் மற்ற இதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா கறி அந்த மாதிரி இதில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வர்ற ஆடுகள் வளர்த்துனா அந்த மாதிரி அதிக புரோட்டீன் அந்த மாதிரி நிறைய சத்துகள் இதில் இருக்காது. அந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். மழை வந்து இவ்வளோ நாளாக மேற்கு திசை காற்று இந்த மேற்கு திசை தான். இங்கேருந்து அந்த பாலக்காடு கனவாக காற்று அடிச்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கிழக்கு திசை காற்று மாறி இருக்குது. வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுனால. ஆனால் நார்மலாக வந்து இந்த சீசனில் மழை பெய்யும். ஆனால் ஒரே மழையில் நின்றுச்சு. இந்த தடவை வந்து இது வரைக்கும் மழை பெய்யல. பார்ப்போம் இனிமேல் எந்த கண்டிஷன் இருக்குன்னு. இப்போ வந்து என்னோடய அறிவு கேட்டின அளவுக்கு இந்த வருஷம் வந்து கிணறு கோட்டைகளுக்கு தண்ணி வர்ற மாதிரி மழை இனிமேல் பெய்யாருக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, ரொம்ப நன்றி, வணக்கம், பாய். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வானம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில் வந்து அதிகமாக இடி இடிக்குது. என்ன காரணம்னா தூசி துகள் வந்து மேலே வந்து வானத்தில் இந்த அதிகமாக இருக்கிறனால இந்த இடிப்பு மின்னல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க வானிலை மையத்தில். என்னச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வெட்ட வெளியில் வந்து ஏதாவது வந்து வானம் மின்னும் போதோ மழை காலத்துலேயோ வந்து விவசாய பணியோ மற்ற இந்த மாதிரி ஆடு மாடு மேய்க்கிற வழியும் இருக்கும்போது இந்த மாதிரி வெட்ட வெப்ப வழியில் வந்து இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பார்த்திங்கன்னா வெட்ட வழியில் நம்ம இந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடி டைரெக்டாக வந்து தாக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லிக்கிறாங்க. அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில்
பார்த்திங்கன்னா வயல் வெளியில் வேலை செஞ்சவங்க பார்த்திங்கன்னா ஒரு 6 பேரை மின்னழுத்தாக்கி இருந்ததை நம்ம பார்த்தோம். அதை வந்து தவிர்த்தது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பார்த்து பத்திரமா இருங்க. விவசாய பெருமக்களுக்கு தான் முக்கிய இது நான் சொல்கிறேன். எங்கள் ஏரியாவில் வந்து பெருசாக வந்து வரக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மேட்டாங்காடு வானம்பாத்து என்னால் வந்து அதிகமாக வந்து அந்த இந்த என்னென்னா நீர் சத்து அதிகமாக வயல்வெளியில் பார்த்திங்கன்னா அது நீர் தண்ணி அந்த இடத்துல வந்து இடிகள் மின்னல் மரம் தென்னை மரம் பனை மரம் அந்த மாதிரி இது வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சொல்லிக்கிறாங்க. பொதுவாக வந்து இந்த சீசன் வந்து வானம் வந்து இடிக்காது. பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து அந்த இடையில வெப்பச்சலன மழை மாதிரி வந்தால் தான் இடிக்கும். ஆனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் இப்போவே வந்து இடிக்குது. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து இது தட்பவெப்ப நிலை மாறுபாடு அதுதான் காரணம். அதை வந்து அதனால் வந்து நாம் வந்து பத்திரமா இருந்துக்கிறது நல்லது. ஓகே, மீண்டும் சந்திப்போம். பாய்.